Taste the Daily. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் அதிகரிக்கும் போதைப் பொருள் புழக்கம் வேடிக்கை பார்க்கும் திரு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மக்களை சிந்திக்க விடாமல் போதையிலேயே வைத்திருந்தால் ஆண்டாண்டு காலம் நாமே ஆளலாம் என்ற நப்பாசையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலினின் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என்று சமூக வலைதளங்களில் வரும் செய்திகள் உண்மையா என என்ன தோன்றுகிறது. யார் என்ன தொழில் செய்தாலும் பரவாயில்லை, தங்களுடைய சொந்த கஜானா நிரம்ப வேண்டும் என்கிற குறிக்கோளோடு செயல்படுவதால் தமிழகம் எங்கும் போதைப் பொருள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். பெரும்பாலான நிகழ்வுகளில் ஆளும் கட்சியினரே ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார் என்று தெரிவித்திருக்கிறார். கஞ்சா, கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் தடையின்றி கிடைக்கிறது என்றும் இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து குற்றங்கள் பெருகிறது என்றும் நான் பலமுறை சுட்டிக்காட்டியும் திரு ஸ்டாலினின் திமுக அரசு இவற்றை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு சில காவல்துறையினரிடம் பிடிபடும் நபர்கள் ஆளும் கட்சியினராக இருப்பதால் ஊடகங்களுடைய செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் அதுபோன்ற சமயங்களில் கடமை உணர்வுடன் செயல்பட்டவர்களுடைய கரங்கள் ஆட்சியாளர்கள் கட்டி போடுவதாக பாதிக்கப்பட்ட காவல்துறையினர் கொந்தளிக்கிறார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்துள்ளார். திரு ஸ்டாலினின் தலைமையிலான திமுக அரசினுடைய மெத்தன போக்கால் சென்னையில் உள்ள அரசின் வாழ்வியல் மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் எனப்படும் வீட்டு வசதி வாரியம் மற்றும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக நாளிதழ்களில் செய்திகள் வந்துள்ளன என்றும் குடிசை பகுதிகளை குறிவைத்து போதைப் பொருள் வியாபாரத்தை நடத்திய நாசக்காரர்கள் தற்போது அடுக்குமாடி வாரிய குடியிருப்புகளை தங்களின் வியாபார கேந்திரமாக மாற்றியுள்ளது மிகவும் அபாயகரமானதாகும் என்று வேதனையோடு பதிவு செய்துள்ளார். இது போன்ற செயல்கள் அங்குள்ள குழந்தைகள் இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். அது மட்டுமல்லாமல் சென்ற மாதம் சென்னை புறநகர் பகுதிகளில் குறிப்பாக தனியார் கல்லூரிகளில் இயங்கக்கூடிய பகுதிகளில் மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் போதைப் பொருள்களுடைய சுதந்திரமாக கிடைப்பதாக வந்த தகவல்களை அடுத்து காவல்துறையினர் சோதனை நடத்தியதாக செய்திகள் ஊடகங்களிலும் நாளிதழ்களிலும் வெளிவந்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சுமார் 1 லட்சத்துக்கு மேல் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் உள்ளன என்றும் லட்சக்கணக்கானவர்கள் வசிக்கும் இந்த இடங்களில் தேர்ந்தெடுத்து சமூக விரோதிகள் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாகவும் செய்திகள் வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். இக்குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஆவார்கள் என்றும் குறிப்பாக சென்ற மாதம் ஒரு வழக்கில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் முதல் அமர்வு நியமிக்கப்பட்ட அட்வொகேட் கமிஷன் தாக்கல் செய்த அறிக்கையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சென்னையில் குறிப்பிட்ட பகுதிகளில் தாராளமாக கிடைப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை சுட்டிக்காட்டிய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் முதன்மை பெஞ்ச் போதுமான அளவு இதை தடுப்பதற்கான காவலர்கள் இல்லை என்று கண்டித்ததோடு உயர்நீதிமன்றமே போதைப் பொருளை கட்டுப்படுத்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டி இருக்கும் என்று எச்சரித்ததாகவும் நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்களில் வந்த செய்தியினை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதிவு செய்துள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை எதிர்க்கட்சிகள், உயர்நீதிமன்றம், நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் திரு ஸ்டாலினின் திமுக அரசு போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்னும் வார்த்தைகளை நிரூபிக்கும் வகையில் செயல்படும் இந்த அரசை நம்பி பயனில்லை. காவல்துறையினுடைய நேர்மையான அதிகாரிகள் மனது வைத்து செயல்பட்டால் மட்டுமே வாடிய குடியிருப்புகள் உள்ள இளைஞர்களை, குறிப்பாக மாணவ மாணவிகளை அழிவிலிருந்து காக்க முடியும் என்றும் பெற்றோர்கள் தங்களது மகன் மற்றும் மகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் தங்களது பிள்ளை செல்வங்களை போதை அரக்கர்களுடைய பிடியிலிருந்து காப்பாற்ற பெற்றோர்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதிகார போதையில் தான் வைத்ததே சட்டம், எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்வேன், என்னை கேட்க யாரும் உரிமை இல்லை என்று அகங்காரத்தோடு துக்ளக் தர்பார் நடத்தும் திரு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்று எச்சரிக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரபாகர்.